வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரியில் நம்ம நேற்று கொடுத்த கெஸ்ஸிங்கும் நேற்று ரிசல்ட், அதாவது முந்தின நாள் கொடுத்த ரிசல்ட்டும் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீக்காக பார்த்துட்டு இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட்டை நம்ம கெஸ்ஸிங் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங்குள்ளே நம்ம போகலாம். இந்த 635 அப்படின்ற நம்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீக்லி சார்ட்டில் சண்டேனாலே வீக்லி சார்ட்டில் தான் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 370 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். ஆனால் ஒரு நம்பர் முன்னாடி போயிட்டு இந்த 603 அப்படின்ற நம்பரை அழகாக திருப்பி 635 அப்படின்னு சொல்லி அடித்து கேமை அவன் முடிச்சிட்டான். இந்த 603 அப்படின்ற நம்பரை இந்த ஏசியில் இருக்கிறத ஏபியில் 63 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு பி போர்டில் இருக்க 0வை திருப்பி, அதாவது பவர் நம்பராக மாற்றி 35 அப்படின்னு சொல்லி கேமை அழகாக முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நேற்று அது ரிசல்ட். ஓகேங்களா? 635 அப்படின்றது தான் நேற்று ரிசல்ட்டு. வீக்லி போர்டில் அவன் கரெக்டாக இந்த பேட்டர்ன் அவன் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நம்பரை விட அதுக்கு முந்தின வாரத்துலேருந்து அவன் நம்பர் எடுத்து இன்றைக்கி நேற்றுக்கான சண்டேக்கான ரிசல்ட்டாக 635 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் சம்மர் பம்பர் லாட்ரிக்கான ரிசல்ட் வந்தது, யார் யாருக்கெல்லாம் வின்னிங் ப்ரைஸ் அடிச்சது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கெஸ்ஸிங்கில் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி சார்ட்டில் ஒரு நம்பர் வந்துகிட்டே இருக்குது. அது என்ன நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 92. இந்த 92 அப்படின்ற நம்பர் ஒரு 3 நாள், அதாவது ஏபியில் இருக்க 92 ஒரு 3 நாள் விட்டு ஏபியில் 29 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பர்பிள் மார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மறுபடியும் ஒரு பிசியில் ஒரு 92 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இங்கே ஏபியில் 92க்கு எப்படி அவன் 3 நாள் விட்டு 29 ஏபியில் அடித்தானோ அதே மாதிரி பிசியில் ஒரு 92 வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 3 நாள் விட்டு பிசியில் நான் இன்னைக்கு 29 அப்படின்ற நம்பர் பிசியில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேட்டர்னை அவன் கண்டிப்பாக கேமில் அடிச்சிருவான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீக்லி சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த நம்பரை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் வீக்லி சார்ட்டில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது மந்த் எண்டு வந்துருச்சு. ஸோ மந்த் எண்டு வந்ததுனால கண்டிப்பாக இந்த 29 பிசியில் அவன் இன்னுமே கேமில் அடிக்காமல் இருக்கான். அதனால் பிசியில் நாளைக்கு 29 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ பிசியில் 29 அப்படின்ற நம்பர் வருதுன்னா உங்களுக்கு ஏ போர்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே 785 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே பிசியில் 29 அப்படின்னு கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 29க்கு நம்ம பி போர்டில் ஏற்கனவே 2ன்னு இருக்கிறதுனால ஒரு வேளை இந்த 78 அப்படின்ற நம்பரை அவன் திருப்பி, அதாவது பவர் நம்பராக 78க்கு பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 23. இந்த 23 அவன் திருப்பி, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம ஒரு வேளை ஏபி போர்டில் அவன் திருப்பி 78க்கு பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23. ஓகேங்களா? ஸோ இந்த 23 அப்படியே அவன் திருப்பி ஒரு வேளை 329 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏ போர்டில் இந்த 3 வருது அப்படின்னா 29 பிசியில் கன்ஃபார்மாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பிசி போர்டை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு நம்பரை அவன் கொடுக்குறான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேட்டர்னில் அவன் கண்டிப்பாக அடிச்சிருவான். அதனால தான் பிசியில் மறுபடியும் நான் 29 அப்படின்னு நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நம்பர் கேமில் இன்னும் பிசியில் 29 அப்படின்னு அடிக்கல. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த 29 அப்படி பிசியில் வருது அப்படின்னா ஏ போர்டு கண்டிப்பாக 3, அதாவது ஒரு நம்பரை அவன் வீக்லி சார்ட்லேருந்து திருப்பி 329 அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் 329 அப்படின்ற நம்பரை இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பரை நான் கொடுக்குறேன். ஏன்னா நேற்று பம்பர் லாட்ரி போன மாதமும் 3 நாள் கிடையாது. அதனால் இன்றைக்கான இந்த வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பரை திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ சேம் நம்பரு இங்கேயும் சேம் நம்பரு. அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் 78க்கு ஒரு 32 அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஏபியில் 32 கொடுக்குறான் அப்படின்னா 329 அப்படின்னு தான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங் நம்பர். இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பரை 329 அப்படின்ற நம்பரை நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு வேளை ஏ போர்டில் உங்களுக்கு வேறு ஏதாவது கெஸ்ஸிங் வருது, வேறு ஏதாவது நம்பர் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஏ போர்டில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க.
இந்த நம்பர் வந்து ஏன் நான் ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு 29 அப்படின்ற நம்பர் பிசியில் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து அவன் கண்டிப்பாக வந்து கேமில் கொண்டு வருவான். ஏன்னா பிசியில் ஒரு நம்பர் அவன் பெண்டிங் வைக்கிறான் அப்படின்னா மந்த் எண்டில் கண்டிப்பாக அவன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து பிசியில் இன்னும் வந்து அவன் அந்த மந்தில் அடிக்கல. அதனால தான் வந்து 29 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். 329 அப்படின்றது இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பரு. ஸோ கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி ரிசல்ட் வந்ததோ இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கேசிங். நன்றி, வணக்கம்.